அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூலை 20 முதல் ஆகஸ்ட் 20, 2026 மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கான அந்த அறிவுறுத்தல்கள் என்பது அதிரடி ஆட்டம் தவிர்க்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். அதிரடி ஆட்டம் தவிர்க்கும் மாதம். அப்போ அதிரடியாக ஆடக்கூடாது, ஏன்னா அதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்த்துக்கணும் அப்படிங்கிறத மனசில் புரிஞ்சுக்கணும். ஏன் இதை மாதிரி ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு லக்னாதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்ததிபதியாகவும் வந்து 3ல் இருக்கார். 3ஆம் இடத்துல பாவிகள் 3, 6, 11 இருக்கிறது நல்லது. லக்னாதிபதியே 3ஆம் இடத்துல முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தில் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக சும்மா அதிரடி காட்டுற மாதிரி உங்களுக்கு பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். அந்த சனி பகவான் மட்டும் அதிரடியை காட்டுறதுக்காக அப்படியே தூண்டி விடுவார்னு அல்ல. உங்களுக்கு 6, 9 கூடைய அந்த புதனும் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுத்து அவரும் சும்மா அதிரடி காட்ட வைப்பார். எல்லாம் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு ஆள் இருக்குது அப்படின்னு சில பேர் வம்பு வளர்ப்பாங்கல்ல. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட அதிகாரம் இருக்குது அப்படின்னு வம்பளப்பாங்கல்ல. அந்த மாதிரி அதிரடி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஜாக்கிரதை. ஏன்னா ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும். ரைட்டு தான், ஓகே. எதிரிகள் பயப்படுவார்கள், நீங்கள் நினச்சது தான் நடக்கும், ஓகே. ஆனால் அவர் அஸ்தங்கதமாயிருக்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த புதன் ஆட்சி வக்ரம் மட்டுமல்ல, அஸ்தங்கதம் ஆயிருக்கார். அஸ்தங்கதம்னாலே பெரியவங்க, மூத்தவங்க, அதிகாரிகள், அரசியல்வாதிகள், தந்தை போன்றுள்ளவர்கள், இவங்கள்ட்டெல்லாம் உங்கள் பாட்சா பழிக்காது. அவங்கள்ட்ட போய் ஏதாவது சிக்கல் பண்ணிவிட்டீங்கன்னா அது பிரச்சனை. பெரிய அளவுக்கு இழப்புக்களை, முறிவு, பிரிவை, தேவையற்ற பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிடும். ஸோ அதிரடி காட்டுற வேலை இந்த மாதம் வேண்டாம். ஏன்னா 3, 6 வழுக்குது. இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 6, 8 வரைக்கும் தான் அப்படி அதிரடி காட்ட வைப்பார். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம் வந்துடுவார். அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி சூரியனோடு இணைகிறப்ப நிபுணத்துவ யோகம் வெளிப்படும். குத்து மதிப்பாகவே நீங்கள் ஜெயிப்பீங்க. ஸோ 6, 8 இணைவது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் நீங்கள் அதிரடி காட்டக்கூடாது. நீங்கள் அதிரடியாக எதிர்பார்ப்போடு செய்யக்கூடாது. அதிரடியாக அது வரலாம், நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கலாம், ரிசல்ட் இருக்கணும். நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறது அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 3, 12 கூடையும் உச்சம். சும்மா அதிரடி காட்டுறேன், உணர்ச்சி வசப்பட்டு வேகம், கோபத்தில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னா, அவன் 12ஆம் இடத்ததிபதியாக போய் உச்சமாகிறப்ப அந்த சூழல் மற்றவர்கள் வழியாக இழப்புக்களை, விரயங்களை சந்திக்கிற மாதிரி மன நிம்மதியை கெடுத்து கொள்வது போல் ஆகும். அதனால் ரொம்ப கவனம் தேவை. அதனால தான் அதிரடி வேண்டாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு 5, 10 கூடைய மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதியும் 8ல் போய் மறைகிறார். அப்போ அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஆகும். அவர் 8ல் மறைகிறது மட்டுமல்ல, கேதுவோடு இணைகிறார். எதிர்பாலினர் வகையில் தேவையற்ற பிரச்சனைகள், சிக்கல்கள், புத்தி சரி இருக்காது. தப்பான இதை அதிரடியாக பண்ணிங்கன்னா, ஏதோ அது தெரியாமல் தப்பு பண்ணுறதுங்கிறது வேற, சின்னதாக சிக்கல். வீம்புக்கு பண்ணுறதுங்கிறது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு விஷயம் செய்கிறோன்னா அவங்க ஒத்துழைப்போடு அப்படி செய்கிறீங்க, இல்லை அவங்க ஒத்துழைப்போடு கொஞ்சம் இது பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இருக்காது. அவங்க ஒத்துழைப்பே இல்லாமல் அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அவங்க பொருளை, உடைமையை, அதிகாரத்தை காட்டுறது, அப்படிலாம் பண்ணிங்கன்னாக்கா ஆபத்து. அந்த அதிரடி வேண்டாம். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி மறைகிறார். சுக்கிரன் கிட்டத்தட்ட 1, 8 வரைக்கும் 11 நாட்கள், 12 நாட்கள் அது அந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். சரி, அடுத்து அவர் 9ஆம் இடம் போகிறது சிறப்பாக இருக்குமா அப்படின்னா 9ஆம் இடம் பரவாயில்லைங்களாம்.
ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். கோணத்தில் இருக்கிறப்ப பரவாயில்லைங்களாம், ஆனால் அவர் நீச்சகதியில் பயணிக்கிறார். மூளை சரியாக வேலை செய்யாது. தேவையற்ற விஷயங்கள், அனாவசியமான விஷயங்கள், அதிலெல்லாம் ஏன்னா இதையா போய் இப்படி பண்ணிட்டனே, இதுலையா ஈடுபட்ட, இதுலையா பணத்தை இழந்த, இதை செஞ்சால் கெட்ட பேர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துடும். அதனால் அதிரடியே வேண்டாம், ரொம்ப நிதானம். அதுக்கு மெடிடேட் பண்ணால் தான் அது கிடைக்கும். இல்லாட்டி இந்த ராகு கேது முறிவு, பிரிவு, இழப்புக்கள், மன உளைச்சல்களை ஏற்படுத்துகிற மாதிரி வரக்கூடிய பார்ட்னர், வரக்கூடிய சூழல் வழியாலாம் சிக்கல்கள், எதிர்பாராத நெகட்டிவ்ஸ், தீமைகளை சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் அதிரடி வேண்டாம் அப்படிங்கிறேன். உங்களுக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் 5ல் உட்காந்து தூண்டி விடுவார். ஏன்னா அந்த செவ்வாய் 5ல் உட்காந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். பேராசையை தூண்டி விட்டு அதிரடி காட்ட வைப்பார். ஏன்னா 5ல் 1, 5, 9ல் இருக்க கோள்கள் அந்த தன்மை அதிகமானல. ஒரு மோடு முட்டி கோள் 5ல் இருக்கிறப்ப நீங்கள் என்னதான் டல்லு, ஒரு சோம்பேறி, ஒரு மந்தன் அப்படின்னாலும் இந்த 5ல் செவ்வாய் இருக்கிறப்ப சும்மா அதிரடி காட்டுவீங்க. அது ஆபத்து. உணர்ச்சி வசப்பட்டு பேசி பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கும், பெரிய அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு செய்கிறது பெரிய அளவுக்கு பாதகமாக மாறிடும். கிட்டத்தட்ட 4/8/2026 வரைக்கும் அவர் 5ஆம் இடத்துல இருக்கார். கவனம் தேவை. அதுக்கப்புறம் 6ஆம் இடம் போகிறது சிறப்பு, பாதகங்கள் இருக்காது. அதுவும் 6ஆம் இடத்தில் ஒரு பாவி இருந்தால் காரியத்தில் கண்ணாக இருந்து முடிப்பீங்க. பயந்துக்கிட்டு ஒழுங்காக வேலை பார்ப்பீங்க. எங்கே கெட்டுற போயிட போகுது, சுகம் கெட்டுற போகுது, சொத்து கெட்டுற போயிடுதுன்னு ரொம்ப கவனமாக இருப்பீங்க. லாபம் கெட்டுற போகுதுன்னு சின்சியராக வேலை பார்ப்பீங்க. இந்த புதனும் 6-8 வரைக்கும் அதிரடி காட்ட வைப்பார், அப்புறம் சரியாயிடுன்ட்டேன். அதை போல் இப்போ செவ்வாய் 4-8 வரைக்கும் அதிரடி காட்ட வைப்பார், அப்புறம் சரியாகும். இந்த டைமிங்லாம் பார்த்துக்கணும். சுக்கிரனும் 1-8க்கு அப்புறம் நீச்சம் ஆயிடுறான்ட்டேன், புத்தி சரியாக இருக்காதுன்னு இருக்கேன். அதனால் அதிரடி வேலையே வேண்டாம், நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க அமைதியாக. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனி பகவானும் 27/7/2026 அன்று அவர் வக்ரம் பெறப்ப அதிரடி காட்டினீங்கன்னா ஆபத்து. பெருசாக கான்ஃபிடெண்ட்டாக எதிர்பார்ப்போடு செஞ்சு சொதப்பிடுவீங்க. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, கேர்ஃபுல்லாக செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க. அதிரடியாக திமுறாக ஓவராக பண்ண வேண்டிய வேலை வேண்டாம் இந்த மாதம். அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த தன்மை இருக்கும். இல்லாட்டி 5க்குரியவன் நீச்சமாகறான், 8ல் மறைகிறாங்கிறப்ப புத்தி கெட்டு போய் செஞ்சுட்டேன், புத்தி கெட்டு போய் பிஹேவ் பண்ணிட்டேன். ஏன்னா 9ஆம் இடத்ததிபதி வக்ரம். ஆக லக்னாதிபதி, ராசி அதிபதி வக்ரம், 5ஆம் இடத்ததிபதி வக்ரம்னு சொல்லக்கூடாது, மறைவு நீச்சம், 9ஆம் இடத்ததிபதி வக்ரம், அஸ்தங்கதம் வர. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ போய் 3ல் இருக்குது அண்ட் 5ல் செவ்வாய் இருக்குது, 7ல் சூரியன் இருக்கிறப்ப, 8ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப மற்றவங்க சூழலை வெடுக்குன்னு கெடுத்து விட்டுருவீங்க. இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி யாருன்னு தெரியாமல் மோதி பிடுவீங்க. ஆக்சிடென்டலாக சில சிக்கல், பிரச்சனைகளை, கண்டங்களை, பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி வந்துடும். அதனால் அதிரடி காட்டுவதுங்கிறது தேவையில்லை. அடக்கி வாசித்து கொள்ளுங்க. அதுக்கு மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆச்சரியமான ரிசல்ட் வரும். உங்களுக்கு இந்த சுக்கிரன் நீச்சமாகிறது கிட்டத்தட்ட 1-8க்கு அப்புறம் புத்தி சரி இருக்காது. அதிர்ஷ்டக்கட்ட ஆளாக, அதிர்ஷ்டம் இல்லாத ஆளாக இருக்கும். குறிப்பாக கெட்ட நீச்ச பெண்கள் வழியாக கவனமாக இருக்கணும். ஏன்னா கேதுவோடு இணைகிறார். அடுத்து சுக்கிரம் நீச்சம் ஆகிறப்ப சாதாரண கீழ்நிலை இல்லாட்டி நீச்ச பெண்கள் வழியாக, இல்லாட்டி நீச்ச ஆண்கள் வழியாக பெண்களுக்கு இந்த எதிர்பாலினர் வகையில் அந்த மாதிரி ஆபத்துக்கள், புத்தி கெட்டு போய் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அதனால தான் அதிரடி காட்டக்கூடாதுங்கிறேன். இந்த காலகட்டம் முக்கிய முயற்சிகள், முக்கியமான இது வேண்டாம். நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க, தீவிர மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஏதாவது வேறு வழி இல்லை, இப்போ ஏதாவது செய்யணுன்னா உங்கள் தசாபுத்தியெல்லாம் பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க அவங்கெல்லாம் வீக் ஆகுறாங்க. லக்னாதிபதியும் வீக்கில் வக்ரம் பெற்று போய் ஒரு குடிகாரரை போல் பிஹேவ் பண்ண வைக்கிறதால ஜாக்கிரதை. மெடிடேட் பண்ணிக்கங்க, ஒரு நிதானம் வந்துடும்.
அதிரடிலாம் காட்ட மாட்டீங்க, எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை, நான் ஒரு டம்மி பீஸு, எல்லாம் கடவுள் கொடுத்த வாய்ப்பு, கடவுள் கொடுத்த இதுதான். கடவுள் தான் என் சிந்தனையை தூண்டுகிறார், செயல்பட வைக்கிறார், தெம்பை கொடுக்குறார், அதற்கேற்ற நட்புகள் சூழலை கொடுக்குறார் அப்படின்னு ஒரு சரண்டரிங் கான்செப்டில் போக முடியும். அது மெடிடேட் பண்ணாதான். இல்லாட்டி நீங்கள் செயல்படுறது இதை வச்சு முறிவு, பிரிவுகள், இழப்புக்கள், மன நிம்மதி குறைவை தான் சந்திக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அதிரடி வேண்டாம், அதிரடி ஆபத்தாக முடியும். நன்றி அன்புள்ளங்களே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருட்குழந்தை ஆர். கணேசன். நன்றி, வணக்கம்.